வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான 35 சின்ன கதை காது அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பாபநாசத்துலலாம் நடிச்ச நிவேதா தாமஸ் தான் முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்க. 2 பசங்களுக்கு அம்மா ரோல் தான் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பிரியதர்ஷினி அப்படின்ற ஒரு ஆக்டர் முக்கியமான ரோல் பண்ணிருக்காரு. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அப்பா அம்மாவை நமக்கு காட்டுறாங்க. 2 பேருமே பையன் எப்படியாவது பாஸ் ஆயிரணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காங்க. ஆனா தனித்தனியா தான் வேண்டிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க போல. இப்போ கூட இவங்க பார்த்துக்கிட்டு விலகி போற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. பையன் எக்ஸாமுக்கு ரெடி ஆயிடுறான். அம்மா ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கன்னு கேக்குறான். இந்த பையன் பேரு அருண், அம்மாவோட பேரு சரஸ்வதி அப்படின்றது. அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, நீ முதல்ல கொஸ்டின் பேப்பரை நல்லா பார்க்கணும். எதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமோ அதை முதல்ல வேகமா எடுத்து எழுதணும். கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பையன் கிளம்பும் போது ஜாமெண்ட்ரி பாக்ஸை விட்டு போயிட்டான் அப்படின்றது தெரிய வருது. இப்ப இதை ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும். ஆனா ஹஸ்பண்ட் தான் பேச மாட்டாருல, அதனால சிக்னல்லயே ஹஸ்பண்டுக்கு புரிய வச்சிடுறாங்க. ஹஸ்பண்ட் பேரு பிரசாத் அப்படின்றது. இப்ப பிரசாதும் பையன் கிட்ட ஜாமெண்ட்ரி பாக்ஸை தந்துடுறாரு. பைக்லயே வா உன்னை வெட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்படி கூட்டு போயிட்டு இருக்காருல, ஒரு வண்டி குறுக்க வந்துருது. இவர் ஏடா கூடமா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கீழே விழுந்துடுறாரு. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த பையன் பேரு அருண்னு சொல்லியிருப்பேன். அருணுக்கு மொட்டை போடுறதுக்காக தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவர் பேரு விஷ்ணு அப்படின்றது. இவர் ஈரனோட கசின் பிரதரா இருப்பாரு. கோயில்ல பூஜை பண்ற வேலை எல்லாம் இவர் பாப்பாரு. இவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட தான் மொட்டை போடுறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. அந்த நபர் லைட்டா மண்டையில வெட்ட போட்டுறாரு. பையனும் பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். இந்த சவுண்ட் கேட்டு அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பையனுக்கு காயம் பட்டுக்கல, இதை பார்த்து ஃபீல் பண்றாங்க. நானே என்னோட பையனுக்கு மொட்டை போட்டுக்கிறேன், நீங்க பிளேட தாங்க அப்படின்ற மாதிரி இவங்களே பொறுமையா போட்டு விடுறாங்க. பையன் மேல இவங்க ரொம்ப அஃபெக்ஷனா இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த பையன் பேரு அருண் அப்படின்றது, இவன் தம்பி பேரு வருண் அப்படின்றது. 2 பேரையும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பாங்க. இப்ப பூஜையெல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு இவங்களுமே கிளம்பிடுறாங்க. அருண் ஸ்கூல் சேர்ற நேரம் வந்துருது. இவங்க 2 பேருமே சேர்த்து விடுறதுக்காக வந்திருக்காங்க. பையன் ரொம்ப தைரியமா தான் இருக்கான். ஆனா பவன் ஒரு பையன் ரொம்ப பயந்துட்டு இருக்கான். இந்த பையன் இருக்கான்ல, பவன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறான். நம்ம 2 பேருமே ஒரே கிளாஸ் தான், என் கூட வான்ற மாதிரிலாம் கூப்பிடுறான். அன்னில இருந்து இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறிடுறாங்க. பரவாயில்ல, பையன் தைரியமா போறான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பஸ் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே பசங்களை ரொம்ப பிடிக்கும். அருண் படிப்புல கொஞ்சம் வீக்கா இருக்கான். அதுலயும் மேக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கான். மேக்ஸ்ல எப்ப பாரு 0 மார்க் தான் வாங்குறான். என்ன இவன் இவ்வளவு கம்மியா மார்க் வாங்குறான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி குறுக்க ஏடகூடமா ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். அருணுக்கு பவன் ஒரு பையன் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, இவங்க 2 பேரோட பேரையும் ஒரு இடத்துல எழுதிலாம் இவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல, பசங்க 2 பேரையும் வேகமா ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறாங்க. ஹஸ்பண்ட் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்றாங்க. இது எல்லாத்தையும் மாண்டேஜ் ஷாட்டா நமக்கு காமிச்சிடுறாங்க. இப்பதான் இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு சார் வராரு. இவரோட பேரு சாணக்கியா அப்படின்றது. இப்ப சாணக்கியாவும் பசங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. மார்க்கை வச்சுதான் நான் கூப்பிடுவேன், பேரை வச்சு நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே அவங்க மார்க்கை சொல்லுங்கன்ற மாதிரி மேக்ஸ் மார்க் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தர் மார்க்கா கேட்டுட்டு இருக்காருல, பவன் மார்க் 100ன்ற மாதிரி சொல்றான். இது ஃபுல் மார்க் எடுத்திருக்கியா, சரி இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. அதுக்கெல்லாம் டப்புன்னு பதில் சொல்றான். உண்மையிலேயே நீ டேலண்டான ஆளா தான் இருக்க, இதுக்கப்புறம் நான் உன்னை 100 தான் கூப்பிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பக்கத்துல இருக்க அருணை பார்த்து நீ என்ன மார்க்குன்னு கேக்குறாரு. இவன் 0ன்னு சொல்றான். எது 0வான்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப பவனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, 100ம் 0வும் மல்டிப்ளை பண்ணா 0 தான் வரும், அதனால இவன் கூட சேராத, இவன் இதுக்கப்புறம் பின்னாடி தான் உட்காரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அருண் எனக்கு ஒரு டவுட் இருக்குன்ற மாதிரி டவுட்டை கேக்குறான். என்கிட்ட 2 பென் இருக்கு, நான் 2ன்னு வச்சுக்கோங்க, இவன் கிட்ட பென் இல்ல 0ன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே சேர்ந்தா 2 தானே வரும், அது எப்படி 0 வரும்ன்ற மாதிரி கேக்குறான். இந்த கேள்வியை கேட்டு இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. முதல்ல நீ பின்னாடி போய் உட்காரு அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாரு. வேற வழி இல்லாம இந்த பையனும் பின்னாடி போய் உட்காந்துடுறான். சின்ன வயசுல இருந்தே அருண் பவன் கூட சேர்ந்து தான் உட்காந்து இருந்திருப்பான். பவனையும் நம்மளையும் பிரிஸ்டாரே அப்படின்ற மாதிரி இந்த சார் மேல இவனுக்கு லைட்டா கோவம்லாம் வருது. நடந்த விஷயத்தை பத்திலாம் அம்மா கிட்ட எப்பவுமே சொல்லுவான். இந்த விஷயத்தை பத்தியும் சொல்றான். கவலைப்படாத, நீங்க 2 பேருமே திரும்பி சேர்ந்துருவீங்க அப்படின்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. நம்ம சின்ன பையன் சைக்கிள் கேட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இப்ப சைக்கிள் வாங்குறதுக்கெல்லாம் பட்ஜெட் இல்ல, நீ எப்படியாவது பேசி சமாளின்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. பையன் அப்பா கிட்ட சொன்னீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். கண்டிப்பா உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இப்ப நீ சின்ன பையன்ல, சைக்கிளை உன்னால சரியா ஓட்ட முடியாது, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துரு, அதுக்கப்புறம் கண்டிப்பா வாங்கி தரேன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இவனுமே ஏத்துக்கிறான். பவன் பஸ்ல வர பையன் தான், ஆனா இன்னைக்கு பஸ்ல வந்திருக்க மாட்டான். அருண் சோகமா இருக்கும் போது அவன் சாணக்கியா சார் கூட பைக்ல போறத பாக்குறான். என்ன சாணக்கியா சார் கூட போறான்ற மாதிரி கோவம் வருது. இப்ப அவன் கிளாஸ்க்குள்ள நுழையும் போது இவன் தடுத்துறான். எதுக்காக அந்த சார் கூட போனன்ற மாதிரி கேக்குறான். பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சுடா, அவர் தான் கூட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றான்.
அவரு கூட எல்லாம் இதுக்கப்புறம் நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அருணும் சொல்றான். அவர் பைக்ல தான் வருவாரு. அந்த பைக் அடிக்கடி இவங்க ஏதாவது ரிப்பேர் பண்ணி விட்டுறாங்க. யார் ரிப்பேர் பண்றதுன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. லைட்டா இந்த ரெண்டு பசங்க மேல டவுட்டும் அவருக்கு வருது. அவர் இல்லாத சமயம் இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல உட்காந்து விளையாடிட்டுலாம் இருக்காங்க. அப்ப கூட அவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. விளையாடலாம் கூடாதுன்ற மாதிரி பெண்ணை பிடிங்கி வச்சிடுறாரு. நீ பின்னாடி போய் உட்காருன்னு சொல்றாரு. பவன் இருக்கான் பாத்தீங்களா, அருணுக்காக 1/2 மார்க் வாங்குறதுக்காக வந்திருக்கான். ஆனா இந்த சார் பயங்கரமா கோவப்படுறாரு. உனக்கு புரியுதா இல்லையாடா, அவன் கூட சேர்ந்தன்னு வச்சுக்கோயேன் நீயும் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போக முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்ல சார், அவன் ஃப்ரெண்டு, அவனை விட்டு நான் பிரிய மாட்டேன்ற மாதிரி பவன் சொல்றான். இவன் கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல, இவன் வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சாணக்கியா சாரும் யோசிக்கிறாரு. இப்ப கௌதமின்னு ஒருத்தங்க ஈரின் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஈரினுக்கு கௌதமி யாரு என்னன்னு தெரியல. கூட வந்திருக்க அண்ணன் தான் விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் லாயரா இருப்பாங்க. பூஜைக்காக தான் இவர் கூட்டு போனோம். ஆனா கொஞ்சம் டைம் இருக்கு, அதனால தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. ஈரினும் ரொம்ப ஜாலியா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்காக டீ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கௌதமி இருக்காங்கல்ல, ஈரின் போட்டோல இருக்கிறத பாக்குறாங்க. இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி தெரியல, ஆனா உனக்கு இவ்வளவு பெரிய பசங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. என்ன மேடம் பண்றது, சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அண்ணா சொல்றாரு. இன்னொன்னு பாக்கலான்ற மாதிரி கௌதமியும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இன்னைக்கு பவன் ஸ்கூலுக்கே வந்திருக்க மாட்டான். என்ன பவன் வரலன்ற மாதிரிலாம் இந்த அருண் யோசிச்சுட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தவன் தம்பி கிட்ட இருந்து போனை வாங்கிடுறான். பவனுக்கு கால் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா கால் போகவே மாட்டேங்குது. என்னன்னு தெரியலமா, பவனுக்கு கால் போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றான். மறுநாள் பவன் அப்பா கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை வேற ஒரு ஸ்கூல்ல சேர்த்துட்டான்பா, அங்க சேர்த்தா நல்லா படிப்பான்றதுக்காக தான் சேர்த்திருக்கேன்னு அப்பா சொல்றாரு. சாணக்கியா சார் தான் பேசி இப்படி பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த பையன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப சாணக்கியா சார் இவன் உட்காந்து இருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. ஆமா, நான் தான் அந்த பையனோட அப்பா கிட்ட பேசினேன். ஏன்னா உன் கூட இருந்தான்னு வச்சுக்கோ, அவன் குட்டிச்சவரா தான் போவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ தான் அடிக்கடி என்னோட பைக்கை ரிப்பேர் பண்ணேன்னு எனக்கு தெரியும், அதுக்காகவும் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போறாரு. பவன் இதுக்கப்புறம் வரமாட்டான்னு தெரிஞ்சோன்னே இந்த பையன் ஃபீல் பண்றான். வீட்டுக்கு வந்து அம்மா கிட்டே இந்த விஷயத்தை அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான். சரி ஃபீல் பண்ணது அப்படின்ற மாதிரி வீட்டுல சமாதானம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் சோகமா இருக்கிறதுனால ஒரு பொண்ணு பேசுறதுக்காக வரா. பக்கத்துல உட்காரலாம் நினைக்கிறா. இது பவனோட இடம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுறான். பையன் சோகமாவே இருக்கான்ல, அம்மாவும் அவனுக்கு ஏத்த மாதிரி பேசுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவனை சமாதானப்படுத்திடுறாங்க. இதை பார்த்து ஈரவும் சந்தோஷப்பட்டு இருக்காரு. இப்ப ஈரவ பேசுறதுக்காக ஸ்கூலுக்கு வர வச்சிருக்காங்க. சாணக்கியா சார் தான் வர வச்சிருக்காரு போல. இப்ப பிரின்சிபலும் சாணக்கியா சார் அந்த இடத்துக்கு கூப்பிடுறாரு. வந்த சாணக்கியா சார் ஜீரோவோட அப்பாவான்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படி கேட்டோன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிருது. பிரின்சிபலே என்ன இப்படி கேட்டுட்டீங்கன்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு. இல்ல சார், பசங்களை எப்பவுமே மார்க் வச்சு தான் கூப்பிடுவேன், அப்பதான் பசங்களுக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். அதே மாதிரி கம்மி மார்க் எடுத்தவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு வரணும்ன்ற மாதிரி என்ன வரும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. திரும்ப திரும்ப அருணை 0-0ன்னு கூப்பிட்டு தான் பேசிட்டு இருக்காரு. இதனால அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மேற்கொண்டு எதுவுமே பேசாம அப்பாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. பையனை வேற ஏதாவது பண்ண வச்சா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதை பத்தி ஒய்ஃபு கிட்ட லைட்டா பேச ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃபோட கசின் பிரதர் கோயில்ல வேதம் தானே சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான வேலைக்கு பையனை அனுப்பி வச்சிட்டா என்ன அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட லைட்டா பேசுறாரு. ஆனா ஒய்ஃபுக்கு இதுல துளி கூட விருப்பம் கிடையாது. பையனை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதை பத்திலாம் யோசிக்காதீங்க, இவன் போக போக படிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அருணும் புக் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்கான். அதே கடைக்கு பிரியான்ற ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அவங்களுமே ஒரு பெண்ணை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தெரியாதனமா இங்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த பையனோட ஷர்ட்ல எல்லாம் தெளிச்சிருது. இந்த பையன் பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். அந்த பிரியாவும் சாரின்னு சொல்றாங்க. இவன் அதுக்கு எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இப்ப ஸ்கூல் பாத்ரூம்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பசங்க எல்லாருமே அருணை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அருண் கிட்ட நம்ம பேசுறது சாணக்கியா சாருக்கு பிடிக்கல, நம்ம மேல கோவப்பட்டு இருக்காரு. அருண் கிட்ட பேசுறத நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பசங்க பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது அருணே பாத்ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. நீங்க பேசின எல்லாத்தையும் கேட்டேன், நீங்க என்னடா என்ன ஒதுக்குறது, நான் உங்க எல்லாரையும் ஒதுக்கிட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்றாரு. இந்த சாணக்கியா சார் எப்ப பாரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. எப்பவுமே இவன் பதில் சொல்ல மாட்டான். அதனால எப்ப பாரு இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நிக்க வச்சிருவாரு. பிரியான்ற ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் இந்த ஸ்கூல் பிரின்சிபலோட பேத்தியா இருப்பாங்க. அவங்க ஜாயின் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பியூன் இருக்கார்ல, இவங்க பிரின்சிபலோட பேத்தின்ற மாதிரி சொல்லி தான் கிளாஸ்க்குள்ள அனுப்புறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட சாணக்கியா இருக்கார்ல, நீ முன்னாடி போய் உட்காருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, நான் எப்பவுமே பேக் பெஞ்சர் தான், நான் பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பின்னாடி இருக்கிற இடத்துல போய் உட்காடுறாங்க. அங்கதானே இவர் நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட திரும்பி சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல மன்னிச்சிடுறாரு. அதே மாதிரி 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப சாரம் செம்ம சால்வ் பண்ண யார் வரீங்கன்னு கேக்குறாரு. இந்த பொண்ணு நான் வரேன்ற மாதிரி சால்வ் பண்றாங்க.
ஆனா அருண் வேற மாதிரி கணக்கு போடுவான்ல, அந்த மாதிரி தான் இவங்க கணக்க போட்டு சால்வ் பண்றாங்க. அருண் தான் சொல்லி கொடுத்திருக்கான்றது இவருக்கு புரியுது. இவரும் பயங்கரமா கோவப்படுறாரு. உன் வேலை தானா அப்படின்ற மாதிரி சாக் பீஸ் வச்சு அந்த பையனை போட்டு அடிக்கிறாரு. இவன் கூட சேர்ந்துன்னு வச்சுக்கோயேன், நீயும் மேக்ஸ்ல ஃபெயில் தான் ஆவ, இவன் கூட எல்லாம் சேராது அப்படின்ற மாதிரி சாணக்கியா சொல்லிடுறாரு. ஆனா பிரியாக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு. அந்த பையன் கிட்ட சகஜமா பேசுறா, பழகுறா. ரெண்டு பேருமே ஒரே பஸ்ல தான் டிராவல்லாம் பண்றாங்க. அந்த பொண்ணு கிட்ட பேசினா சாணக்கியா சார் கோவப்படுவாரு. அந்த பொண்ணு கிட்ட நம்ம பேச வேணான்ற மாதிரி மத்த எல்லாருமே முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப இந்த பொண்ணு உங்க ஹோம்வொர்க்கை காப்பி பண்ணோம் தாங்கன்ற மாதிரி கேக்குறா. அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவாய்ட் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணு சோகமா தள்ளி போய் உக்காந்துடுறா. ஏன் இப்படி வந்து உக்காந்துட்ட அப்படின்ற மாதிரி அருண் கேக்குறான். இதுக்கு முன்னாடியே அடிக்கடி எனக்கு ஸ்கூல்ல மாத்திக்கிட்டே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, இந்த ஸ்கூல்லயே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கா. அதான் நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி அருணும் சொல்றான். அருண் வீட்டுக்கே கூட்டு வந்து இது என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பேரண்ட்ஸுமே பிரியா கிட்ட ஜாலியா பேசி விளையாடிட்டுலாம் இருக்காங்க. பவனோட பேரும் அருணோட பேரும் ஒரு இடத்துல எழுதி இருந்தது இல்ல, அந்த இடத்துல இவங்களோட பேரையும் எழுதிடுறாங்க. நானும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. பசங்களை பிக்னிக் கூட்டு போற மாதிரி பிளான் இருக்கும். இத பத்தி சார் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சார் ஒரு பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவன் நல்லா படிக்கிற பையனா இருப்பான். சார் நீங்க வர போறீங்கல்ல, ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவருமே சந்தோஷப்படுறாரு. ஆனா மத்த பசங்களுக்கு இவர் வரதுல பெருசா விருப்பம் இல்ல. அதுலயும் குறிப்பா பிரியாக்கு விருப்பமே கிடையாது. அவர் வந்தா போர் அடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அருண் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அருண் சார் அந்த வழியா தான் போயிட்டு இருக்காரு. அவருக்கே தெரியாம அவர் மேல பெயிண்ட தெளிச்சு விட்டுறான். யாரு தெளிச்சான்றது அவருக்கு தெரியல. சரி வாஷ் பண்ணலான்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போய் இவர் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. கண்ணாடியை கழட்டி வச்சுதான் வாஷ் பண்ணிருப்பாரு. அந்த கேப்ல இவன் கண்ணாடியை தூக்கிடுறான். சாணக்கியா சாரும் கண்ணாடி எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. ஆனா இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, கிளம்ப போற பஸ்ஸுக்கு கீழே வச்சிடறான். அதனால பஸ்ல பட்டு அந்த கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருது. உங்க கூட சாணக்கியா சார் வரல, நான் தான் வரப்போறேன்ற மாதிரி ஒரு சார் சொல்லிட்டாரு. ஏன் சாணக்கியா சார் வரலன்ற மாதிரிலாம் அந்த படிக்கிற பையன் கேட்கிறான். ஆனா மத்தவங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. போலான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி பிக்னிக்காக வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் யாருமே பேச மாட்டாங்கல்ல, இவங்க ரெண்டு பேருமே தனியா செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா மத்த பசங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. ஒரு ஆள் மட்டும் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணை போய் விளையாடிட்டு வான்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரின்ற மாதிரி பிரியாவும் அவங்க கூட விளையாடுறதுக்காக போயிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. பிரியா ரொம்ப நேரம் அவங்க கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. இவருக்குமே போர் அடிக்குது. ரொம்ப லேட்டா தான் பிரியா இந்த இடத்துக்கு வராங்க. வந்த பிரியா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. நீயும் வந்திருக்கலாம்ல, நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் பிரியா சொல்றாங்க. அவங்க என் கூட சண்டை போட்டுட்டாங்க, நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என் கூட தான் முதல்ல சண்டை ஏற்பட்டது, இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸா மாறலையா, அந்த மாதிரி தான் எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, ஒரு நாள் விளையாண்டதுலயே அவங்க உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா, நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணேன், அந்த சாரோட கண்ணாடியே வேணும்ட்டே உடைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அருண் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்லிட்டு இருக்கிறத அந்த படிக்கிற பையன் இருக்கான் பாத்தீங்களா, கொஞ்சம் தள்ளி இருந்து கேட்டுறான். இது நீ தான் கண்ணாடியை உடைச்சியா அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்கான். இதை பத்தி பிரின்சிபல் கிட்ட சொல்லிடுறான். அந்த சாணக்கியா சார் கையில அடிபட்டிருக்கோம், அதனால தான் அவர் ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டாரு. அதுக்கான காரணத்தை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. கண்ணாடி இல்லாம இவருக்கு சரியா தெரியாது, பைக்கை ஏடகடமா ஓட்டுறாரு. இத வாசல்லயே பியூன் கவனிச்சிருப்பாரு. சார் இந்த நிலைமையில நீங்க பைக்கை ஓட்ட வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன்னு இவர் கிளம்பி இருப்பாரு. அப்படி கிளம்பி போய் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இந்த பையன் பண்ண தப்புனால தானே ஆக்சிடென்ட் அளவுக்கு போயிருச்சு. அதனால பிரின்சிபலும் பேரண்ட்ஸை கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இதை கேட்கிற அப்பாக்கு ரொம்ப கோவமா இருக்கு. வெளியே தானே பையன் நின்னுட்டு இருக்கான். பையன் செவிலியே ஒரு அறைய விடுறாரு. பிரியா நானும் காரணம்னு சொல்றாங்க. ஆனா அப்பா எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. பையன் கிட்ட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் பேசாம தான் இருக்காரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, பையனுக்கு சாப்பாடுலாம் வச்சிட்டு இருக்காங்க. பையன் சோகமா வெளியே உக்காண்டு இருக்கான். போய் பேசுங்கன்னு சொல்றாங்க. அப்ப கூட இவர் பேசாம தான் இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல பையன் காணாம போயிருக்கான். அதுக்குள்ள இவன் எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த அருண் இருக்கான்ல, பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கான். ஒரு ட்ரெயின் கிளம்பிட்டு இருக்கோம், அதுல ஏறி உக்காந்துடுறான். இவங்க எங்க போனான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. பையன் கிடைக்கவே மாட்டான். ஒய்ஃப் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்களால தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. இப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் கசின் பிரதருக்கு போன் கால் வருது. அவரும் பையன் கிடைச்சிட்டான், வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா பையன் அங்கதான் இருக்கான். பையனை கூட்டு வந்தது யார் தெரியுமா, கௌதமி தான் கூட்டு வந்திருப்பாங்க. எப்படின்ற காரணத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவன் ட்ரெயின்ல இருந்து குதிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நின்னுட்டு இருப்பான். டே தம்பி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல வான்ற மாதிரிலாம் இவங்க கூப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பையன் வந்திருப்பான். இந்த பையனை தான் இவங்க போட்டோல பாத்துருக்காங்கல்ல, அது மூலியமா தான் இவங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. கௌதமியால் தானே பையன் தப்புச்சான், அதனால உங்களுக்கு நன்றிலாம் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. சாணக்கியா சார் இருக்காரு பாத்தீங்களா, அருணை இந்த ஸ்கூலை விட்டே தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா பிரின்சிபல் சார் அதுக்கு ஏத்துக்க மாட்டாரு. அதே மாதிரி பேத்தியும் தூக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னால முடிவு எடுக்க முடியாது, உன் கிளாஸ்ல நீ சொல்ற மாதிரி எல்லாருமே சொன்னா நான் தடுக்கிறேன், அப்படி இல்லைன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கிறதுனால ஹீரோவை ரொம்ப நேரம் வெளியே நிக்க வைக்கிறாங்க. ஹீரோக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கு. இப்ப விஷ்ணுவை பார்த்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. எந்த ஹெல்ப்னாலும் பண்றேன்ற மாதிரி விஷ்ணு சொல்றாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க.
ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது சின்ன பையனுக்கு சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்காரு. பையன் கேட்டான்ல, அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. பையன் பயங்கரமா சந்தோஷப்படுறான். இவர் என்ன சொல்றாருன்னா, நாளையில இருந்து உன்னோட அண்ணன் ஸ்கூலுக்கு வரமாட்டான், அவன் வேற ஒரு இடத்துக்கு போறான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அந்த வேதம்லாம் சொல்லி கொடுக்குற இடத்துக்கு கூட்டு போலான்ற மாதிரி நினைக்கிறாரு. இல்ல ஒய்ஃபுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, பையனுக்குமே விருப்பம் இல்ல, என்னால அங்கெல்லாம் போக முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உன்கிட்ட போறியா இல்லையான்லாம் கேட்கல, கண்டிப்பா நீ போக போற, இதுக்கப்புறம் நீ பண்ற தப்புக்கு என்னால அசிங்கப்பட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்செட் ஆன மாதிரி வீட்டுக்குள்ள போயிருந்தாரு. மறுநாள் காலையில ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவர் வேணும்ட்டே லேட்டா எந்திரிக்கணும்ன்றதுக்காக அலாரத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி செட் பண்ணிடுறாங்க. இப்ப சத்தம் வராத மாதிரி பசங்க 2 பேரையும் ரெடி பண்ணிடுறாங்க. நீங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு போங்க, நான் எப்படியாவது பேசி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி 2 பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அப்பன்னு பத்தி இவருக்கு போன் கால் வந்துருது. இவங்களுமே அட்டன் பண்ணி பேசுறாங்க. அந்த கசின் பிரதர் தான் லைன்ல இருக்காது. அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இது ஸ்கூலுக்கு போயிருக்கானா, நான் அவ்வளவு சொல்லியும் திட்டமிட்டு பண்ணிருக்கல அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கோவப்படுறாரு. பின் என்னங்க, இப்ப எதுக்காக அவனை அந்த இடத்துக்கு அனுப்பணும், அவன் சீக்கிரமா படிச்சிருவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பையன் ஒரு வாட்டி கூட மேக்ஸ்ல பாஸ் ஆனது இல்ல, இருந்தாலும் ஸ்கூல்ல சேர்ந்தவங்க தான் அடுத்தடுத்த செக்ஷனுக்கு மாத்தி விட்டுட்டு இருக்காங்க. இத பத்திலாம் ஹீரோ கோவமா சொல்றாரு. இதெல்லாம் கூட விட்டு தள்ளு, அவன் பாஸ் ஆவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கல, அப்படி பாஸ் ஆகுற வரைக்கும் நம்ம 2 பேருமே பேசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை நினைச்சு இவங்களும் லைட்டா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே முதல்ல எப்படி பாத்துக்கிட்டாங்க, எப்படிலாம் பேசிக்கிட்டாங்க அப்படின்றத ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. அதை நினைச்சு ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்காங்க. பையன் கிளாஸ் ரூம்க்குலாம் போல, பிரின்சிபல் ரூம் வாசல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பிரியா இருக்காங்கல்ல, கவலைப்படாத, கண்டிப்பா நீ இன்னைக்கு கிளாஸ் ரூமுக்கு வந்துருவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பிரியா எல்லார்கிட்டயும் பேசணும் அப்படின்ற மாதிரி கதவை சாத்தி பசங்க கிட்ட பேசுறாங்க. நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணாதான் அருண் இந்த ஸ்கூல்ல இருக்க முடியும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படிக்கிற பையன் ஏத்துக்க மாட்டான். நீ இந்த மாதிரி பேசி மனசை மாத்துறன்ற மாதிரி பிரின்சிபல் கிட்ட சொல்ல போறேன்னு சொல்றான். நீ சொல்ல போனன்னு வச்சுக்கோ, நீ கிளாஸ் ரூம்ல பூமர் சாப்பிடுறத நானும் என்னோட தாத்தா கிட்ட சொல்லுவேன், உனக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. இதனால இந்த பையன் அமைதியா உட்காந்துடுறான். இவங்க பேசி பேசி ஒவ்வொருத்தரோட மனசையா மாத்துறாங்க. எத்தனை பேரோட மனசு மாறுச்சுன்னு தெரியல. அதுக்குள்ள சாரங்களா இந்த ரூமை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணால மேற்கொண்டு பேச முடியாம அமைதியா உட்காந்துடுறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு பிரின்சிபல் சாரும் சாணக்கியாவும் வந்துடுறாங்க. அருண் இந்த கிளாஸ்ல இருக்கணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க, இருக்க கூடாதுன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க, தனித்தனியா நில்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஒவ்வொருத்தரா மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த படிக்கிற பையன் இருக்கான்ல, இருக்க கூடாதுன்ற இடத்துல போய் நிக்கிறான். அவனுக்கு துணையா 4-5 பேர் நிக்கிறாங்க. ஆனா மத்த எல்லாருமே அருண் இருக்கணும்ன்ற மாதிரி தான் நிக்கிறாங்க. அருணும் பார்த்து சந்தோஷப்படுறான். சாணக்கியா சார் இதெல்லாம் பார்த்து பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. நீ பண்ண தப்புக்காக சாணக்கியா சார் கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றாரு. அந்த பையனும் மன்னிப்பு எல்லாம் கேட்கிறான். இருந்தாலும் சாணக்கியா சாருக்கு கோபம் இருக்கதான் செய்யுது. சார், இப்ப வரப்போற எக்ஸாம்ல இவன் 35 மார்க் வாங்கிட்டோம், அப்ப வேணா அவன் இருக்கட்டும், இல்லனா ஸ்கூலை விட்டு அனுப்பிடலாம், இன்னும் எத்தனை நாள் சார் இப்படி நம்ம பாஸ் பண்ணிட்டு இருக்க முடியும்ன்ற மாதிரிலாம் சாணக்கியா கேட்கிறாரு. அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா இந்த பையன் போக கூட வாய்ப்பு இருக்குல்ல. அதனால பிரின்சிபல் சார் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த பையன் இருக்கான்ல, இதுக்கு நான் ஏத்துக்கிறேன், என்ன சப்போர்ட் பண்ணி இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்காகவாது நான் எப்படியாவது பாஸ் மார்க் வாங்கிடுறேன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இவனே நம்பிக்கையா சொல்றான்ல, அதனால பிரின்சிபலுக்கும் தைரியம் வருது. சரி, இதுக்கு ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சாணக்கியா சார் கிட்ட சொல்றாரு. இந்த சேலஞ்சை பத்திலாம் ஹீரோயினுக்கு தெரியாது. பையனை எப்படியாவது படிப்புல இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால கௌதமியை நேர்ல பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சயின்டிஸ்ட் ஐசக் நியூட்டன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் கூட சின்ன வயசுல தெளிவில்லாம தான் இருந்தாராம். அவரோட அம்மா தான் மோட்டிவேட் பண்ணி அவரை பெரிய ஆளா மாத்திருக்காங்க. இதை பத்திலாம் இந்த இடத்துல கௌதமி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரிதான் மேடம், நியூட்டனோட அம்மா படிச்சவங்க தானேன்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி கௌதமி சொல்றாங்க. ஆனா என் விஷயத்துல அப்படி இல்ல, நானும் சுத்தமா படிக்காதவ தான், நான் 10th ஃபெயில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லித்தா, ஏன்னா நீ சொல்லித்தர மாதிரி யார் சொல்லித்தரதும் வராது அப்படின்ற மாதிரிலாம் கௌதமி சொல்றாங்க. எந்த நம்பருமே 0 கூட மல்டிப்ளை ஆகும் போது 0வா மாறிடும்ல, அது எப்படி 0வா மாறும், அந்த நம்பர் தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பையன் ஒரு கேள்வி கேட்பான். அதுக்கான பதில தேடலான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா போய் இவங்க விசாரிக்கிறாங்க. எல்லாருமே இந்த கேள்வியை கேட்டு டென்ஷன் ஆகி அனுப்பி விடுறாங்க. இவங்க விசாரிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருது. ஹஸ்பண்ட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல. இவங்க சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் எதுவுமே பேச மாட்டாரு, சாவியை மட்டும் தான்ற மாதிரி வாங்கிக்கிறாரு. இவங்க திரும்பியும் அவர்கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் சுத்தமா பேச மாட்டாரு. ஏற்கனவே பேச மாட்டேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதை உண்மையிலேயே ஃபாலோ பண்றாரு அப்படின்றது இப்பதான் உங்களுக்கு தெரியுது. வீட்டுக்கு வந்த பையனும் ஸ்கூல்ல ஒரு விஷயம் நடந்ததுன்னு அப்பா கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அப்பா கண்டுக்காத மாதிரி உட்காந்து இருக்காரு. பையனும் அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து அம்மா கிட்ட விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன இருக்க வைக்கணுமா போக வைக்கணுமான்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுமா, நிறைய பசங்க எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான்.
இவன் கேட்ட கேள்விக்கு இதை வச்சே பதில் சொல்லலான்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. நீ ஜீரோன்னு கணக்கு வச்சுக்கோ, உன் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் கையை பிடிச்சிட்டு இருந்தாங்க, அது பிளஸ்ன்னு வச்சுக்கோ, அவங்க கணக்கெல்லாம் சேரும், ஜீரோ கூட பிளஸ் ஆகும். ஆனா ஜீரோ கூட மல்டிப்ளை ஆகாது, ஏன்னா அவங்க எல்லாம் உன்னை விரும்பல, உன்னை வெறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ பாஸ் மார்க் எடுக்கணும் அவ்வளவுதானே, நானே உனக்கு மேக்ஸ் சொல்லி தரேன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இந்த பையன் சந்தோஷமா அப்பா கிட்ட சொல்றதுக்காக ஓடுறான். அம்மா தான் எனக்கு மேக்ஸ் சொல்லி தர போறாங்க ஜாலின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உன் அம்மாக்கே யாராவது மேக்ஸ் சொல்லி தரணும், இல்ல உன்னோட அம்மா சொல்லி தர போறாளா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிண்டல் பண்றாரு. இதெல்லாம் கவனிக்கிற இவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. பிரின்சிபலுமே ஹீரோயின் சப்போர்ட்டிவா தான் இருக்காரு. உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீங்க சொன்னதே போதும் சார் அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இவங்க கௌதமியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. மேடம், நான் தான் என்னோட பையனுக்கு சொல்லி தர முடியும்னு சொன்னீங்கல்ல, உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன், என் பையனுக்கு சொல்லி தரேன்ற மாதிரி சொல்றாங்க. பிரியா தான் கிளாஸ்ல இருக்க எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கல்ல, எல்லார்கிட்டயும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப கிளாஸ்ல இருக்க எல்லா பசங்களும் சரி அருணுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஈரனுக்குமே பெருசா மேக்ஸ்லாம் தெரியாது. கௌதமி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கத்துக்கிறாங்க. இவங்க கத்துக்கிறாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் பையனுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. பையனை பயங்கரமா பிராக்டிஸ்லாம் எடுக்க வைக்கிறாங்க. பையன் கொஞ்சம் கொஞ்சமா தேடிட்டு இருக்கிறத மாண்டேஜ் ஷாட்டா நமக்கு காட்டுறாங்க. இப்ப பையன் கிட்ட சில கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அவன் கரெக்டா பதில் சொல்லிட்டு இருக்கான். எதர்ச்சியா ஹஸ்பண்ட் கிராஸ் பண்ணி போயிருப்பாரு. என்ன பதில்லாம் சொல்றான் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஆச்சரியப்படுறாரு. பரவாயில்ல, கொஞ்சம் தேடுறான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒய்ஃபுக்கு கௌதமி தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிய வந்துருது. இவருமே கௌதமியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. நீங்க பண்ணிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் மேடம், என்னால முடிஞ்ச கிஃப்ட்ன்ற மாதிரி ஒரு பேக் அவங்களுக்கு கிஃப்டா தராரு. கவலைப்படாதீங்க, பையன் பாஸ் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இதை கேட்கிற இவருக்கு சந்தோஷமா இருக்கு. பையன் படிக்கிறதெல்லாம் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஈரனோ தெரிஞ்சுக்கிட்டு பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சின்ன பையன் இருக்கான்ல, அம்மா அண்ணன் பாஸ் ஆயிட்டா நம்ம எல்லாருமே ட்ரிப்புக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி உன் அப்பா கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வெளியே இருந்து ஹீரோவுமே கேட்டிருப்பாரு. இப்ப சின்ன பையன் இருக்கான்ல, ட்ரிப்பு போலாமான்ற மாதிரி கேட்கறான். கண்டிப்பா போலான்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இப்ப பசங்க இருக்காங்கல்ல, கம்மி டைமை கொடுத்து அதுக்குள்ள ஆன்சர் எழுதுன்னு சொல்றாங்க. இவனுமே ஆன்சர்லாம் ஓரளவுக்கு எழுத ஆரம்பிக்கிறான். இப்ப சாணக்கிய சார் இருக்காருல, பாடம் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு கேள்வியை கேட்கிறாரு. மத்த பசங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி இவன் பதில் சொல்றான். பசங்களே மிரண்டு போயிடுறாங்க. அதே மாதிரி சாணக்கிய சாரும் மிரண்டு போயிடுறாரு. இப்ப அருண் இருக்கான்ல, வீட்டுல பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டே படிச்சிட்டு இருக்கான். அப்பதான் சாணக்கிய சார் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு தெரிய வருது. இப்ப சாணக்கிய சாரை பத்தி எல்லாம் அம்மா கிட்ட சொல்றான். இவங்களுமே உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஜீரோ கொஞ்சம் படிப்புல தேர்ன மாதிரி தான் இருக்கான். அது சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. இவங்களும் 10th ஃபெயில்னு சொல்றாங்க. சுத்தம்ன்ற மாதிரி உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. இவர் திரும்ப திரும்ப பையனை ஜீரோன்னு சொல்லி தான் கூப்பிடுறாரு. இது ஈரனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா இவன் பிறக்கும் போது நிறைய காம்ப்ளிகேஷன்லாம் ஏற்பட்டிருக்கும். அதை பத்திலாம் இந்த சார் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தான் இவன் பிறந்தான். இவன் முழு பேர் இதுதான் அப்படின்ற மாதிரி லென்த்தா ஒரு பேரை சொல்றாங்க. அததான் நாங்க ஷார்ட்டா அருண்னு கூப்பிடுவோம். ஆனா நீங்க ஜீரோ ஜீரோன்னு கூப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்படி மட்டும் கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் கூட இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஜீரோ ஜீரோன்ற மாதிரி தான் அந்த பையனை கூப்பிடுறாரு. இவர் முன்னாடி எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப எக்ஸாம்காக எல்லாருமே கொஸ்டின் பேப்பர்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. பிரின்சிபலும் அதெல்லாம் பாத்துறாரு. பார்த்த பிரின்சிபல் எல்லாரையும் அனுப்பி விடுறாரு. சாணக்கியா சார் நீங்க மட்டும் இருங்கன்ற மாதிரி சாணக்கியா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க 5th ஸ்டாண்டர்ட் பையனுக்கு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணீங்களா, இல்ல 12th ஸ்டாண்டர்ட் பையனுக்கு ரெடி பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணாதான் பசங்களோட முழு டேலண்ட் தெரிய வரும் சார், அதுக்காக தான் இப்படி ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டாரு. உண்மையில அந்த பையனை ஃபெயில் பண்ணோன்றதுக்காக தான் இப்படி ரெடி பண்ணிருக்காரு. இது பிரின்சிபலுக்குமே நல்லா புரியுது. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், பசங்க கிட்ட எல்லாம் நம்ம ஈகோவை காட்டக்கூடாது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார், நான் அதை மனசுல வச்சுலாம் இப்படி பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ ஓகேன்ற மாதிரி இந்த இடத்துல பிரின்சிபலுமே ஏத்துக்கிறாரு. வீட்டுல ஈரினும் பையனுக்கு பயங்கரமா சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அப்பதான் பிரின்சிபல் கிட்ட இருந்து போன் கால் வருது. என்னமா சொல்லி தந்துட்டியான்னு கேக்குறாரு. சார் முக்கியமான எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எல்லா சமயமும் முக்கியமானது மட்டும் வராதுமா, சில சமயம் முக்கியம் இல்லாததும் வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்டைரக்டா கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருக்குன்றதா சொல்றாரு. அதை இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நான் ஃபெயில் ஆயிடுவேனாமா, திரும்பி அந்த ஸ்கூலுக்கு போக முடியாதாமா அப்படின்ற மாதிரிலாம் பையன் கேட்டுட்டு இருக்கான். நிச்சயமா நீ ஃபெயில் ஆக மாட்ட, நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம்ல, அது மூலியமா கண்டிப்பா பாஸ் மார்க்கா வாங்கிட முடியும், நீ இன்னும் பிராக்டிஸ் பண்ணு, நிச்சயமா நீ பாஸ் ஆயிடுவே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பையன் பயங்கரமா பிராக்டிஸ்லாம் எடுத்திருப்பான். இப்ப ஸ்டார்டிங் சீனோட நமக்கு கனெக்ட் பண்றாங்க. பையன் எப்படியாவது பாஸ் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே வேண்டி இருப்பாங்க. இவருமே பையனை பைக்ல கூட்டு போலான்ற மாதிரி ஏடக்கூடமா ஆக்சிடென்ட் ஆயிடுறாரு. ரெண்டு பேருக்குமே சின்ன அடிதான் பட்டிருக்கோம். ஆனா பையன் மயக்கத்துல இருக்கான். இதனால அப்பா இருக்காருல, கார்ல பையனை கூட்டு போயிட்டு இருக்காரு. வழியிலேயே பையன் கண் முழிச்சிடறான். இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் போனோன்னு சொல்றான். பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு.
இல்லப்பா நான் கண்டிப்பா போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப சிக்னல்ல கார் நிக்குது. இந்த பையன் வேகமா இறங்கி ஓடிடுறான். பையனை பிடிக்கணும்ன்ற மாதிரி இவரும் பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. இவன் வரதுக்கு லேட் ஆயிருது. எக்ஸாம்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த பையனை வேகமா எக்ஸாம் ஹாலுக்கு வந்துடுறான். அந்த இடத்துல இந்த சார் தான் இருக்காரு. நான் இதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா மத்த பசங்க இருக்காங்கல்ல, நீங்க அலோவ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பிரச்சனை பண்றாங்க. சார் நீங்க என்ன பண்ணாலும் சரி நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது படிக்கிற பையன் இருக்கான் பாத்தீங்களா, கத்தாதீங்க நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றான். நீங்க பண்றதுனால என்னால எக்ஸாம் எழுத முடியல அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்டைரக்டா இவனுமே அருணுக்கு தான் ஹெல்ப் பண்றான். இத சாருமே புரிஞ்சுக்கிறாரு. அதனால அவனும் எழுதிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவர் ஏற்கனவே தடுத்தார்ல, அந்த கேப்ல அந்த அருண் இருக்கான்ல, பிரின்சிபல் ரூமுக்கு போய் தான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். அவன் கதவை லாக் பண்ணி வச்சிருக்கான். இப்ப எல்லாருமே கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் எழுதிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப ஏறக்குறைய எக்ஸாம் டைமிங் முடிஞ்சிருது. அது முடிஞ்சதும் இவனே கதவை திறந்து விட்டுறான். இந்தாங்க சார் நான் எழுதிட்டேன் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் கிட்ட பேப்பரை தந்துடுறான். இப்ப எக்ஸாமுக்கான ரிசல்ட் நாள் வந்துருது. இந்த பையனுக்கு லைட்டா பயமா தான் இருக்கு. ஆனா ஹீரோயின் தைரியமா இருக்காங்க. ஏன்னா பொங்கல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையன் பயந்துட்டு இருக்கும் போது அப்பாவும் ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள போறாரு. இந்த பையன் பயந்துகிட்டே வீட்டுக்குள்ள நுழையிறான். வீட்டுக்குள்ள நுழைஞ்சவர் இருக்கார்ல, இவன் 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வீட்டுல எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டும் சரஸ்வதி அப்படின்ற மாதிரி ஒய்ஃபோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா இவங்க எதுவுமே பேசாம ரூம்குள்ள எந்திரிச்சு போயிடுறாங்க. ரூம்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல சாரியோட வெளியே வந்துடுறாங்க. இவன் பாஸ் ஆயிட்டா வெளியே போலான்னு பேசிக்கிட்டோம்ல, வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க எல்லாருமே சந்தோஷமா வெளியே போலான்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அந்த சார் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சாணக்கியா சார் தான் வந்திருக்காரு. பையனுக்கு லென்த்தான பேர் இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அந்த லென்த்தான பேரை சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் இவனை நான் ஜீரோன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வீட்டுக்குள்ள வாங்கன்ற மாதிரி இன்வைட் பண்றாங்க. சாணக்கியா சாரும் வீட்டுக்குள்ள போறாரு. இதோட ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. எண்டிங் கிரெடிட்ஸ்ல ஒரு சீனை நமக்கு காட்டுறாங்க. திரும்பி உங்க கௌதமி கிட்ட வந்துடுறாங்க. நானும் 10th பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதானே நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கௌதமி சிரிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.